ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் 1 பாகம் 2 கிரந்த சங்கியை. சூதர் கூறுகின்றார், ஓ முனிவர்களே, மகான்களாகிய நீவிர் என்னை பார்த்து மகா புண்ணியத்தை தருவதாயும் வேதங்களில் முறையிடப்பட்டதாயும் உள்ள தேவி பாகவத புராணத்தை சொல்லுமென்று கேட்டதனால் யான் தன்யனாயினேன், மகா பாக்யசாலி ஆயினேன், பரிசுத்தனும் ஆயினேன். ஓ அந்தணர்களே, மிகவும் மேன்மையுடையதாயும் மனோகரமாயும் முக்தி பிரதமாயும் பிரமணாதியரால் சேவிக்கப்பட்டதாயும் தோத்திரம் செய்வதில் ஆசையுடையவர்களான முனிவர்களால் எப்பொழுதும் தியானிக்கத்தக்கதாயும் உள்ள அந்த பராசக்தியின் பாதார விந்தத்தை வணங்கி அதிகாரமுள்ளதாயும் உத்தமமாயும் எல்லா ரசங்களுக்கும் இருப்பிடமாயும் சகல வேதார்த்த சம்மதமாயும் சகல சாஸ்திர சம்மதமாயும் ஆகமங்களுக்குள் உத்தமமாயும் தேவியினுடைய நாமத்தினால் பிரசித்தி பெற்றதாயும் உள்ள ஸ்ரீ தேவி பாகவத புராணோத்தமத்தை அன்புடன் விரிவாய் சொல்லுகின்றேன். எனக்கு எந்த பராசக்தியை வேதத்தில் வித்யை எனவும் ஆதியானவள் எனவும் சர்வஜ்ஞை எனவும் சம்சார பந்தத்தை சேதிப்பதில் நிபுணை எனவும் சர்வாத்மாக்களுடைய ஹிருதய கமலத்தில் வீற்றிருப்பவள் எனவும் துராத்மாக்களால் அறியப்படாதவள் எனவும் முனிவர்களால் தியானாஸ்பதத்தை அடைவிக்கச் செய்கின்றவள் எனவும் கூறப்படுகிறதோ, அந்த பகவதி பிரத்யக்ஷமாய் எழுந்து அருளி வந்து எப்பொழுதும் நிர்மல புத்தியை தருவாளாக. யாதொரு பராசக்தி திரிகுணாத்மகமாய் இருக்கின்ற தனது சக்தியினால் சேத்தனா சேத்தனங்களாய் உள்ள இந்த ஜெகத்தை சிருஷ்டித்து காக்கின்றனளோ, அப்படியே கர்ப்பாந்தத்தில் இந்த ஜெகத்தை சம்ஹரித்து தான் ஒன்றாகவே இருந்து விளையாடி கொண்டிருக்கின்றனளோ, அங்கனமான உலக மாதாவாகிய பராசக்தியை மனதினால் தியானிக்கின்றேன். ஏனென்றால் இவ்வுலகங்களையெல்லாம் சிருஷ்டித்தவன் பிரம்மதேவன் என்று வேதங்களை கற்றுணர்ந்தவராலும் பௌராணிகர்களாலும் பிரசித்தமாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களாலேயே அப்பிரம்மனும் விஷ்ணுவினுடைய நாபி கமலத்தில் உற்பத்தி ஆனான் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இவ்விசாரத்தால் இவர்களெல்லாம் சிருஷ்டிக்கும் சுதந்திரம் இல்லாதவரென்று வெளியாகின்றது. விஷ்ணு மூர்த்தி என்றாலோ கர்ப்பாந்த காலத்தில் ஆதிசேஷனாகிய சயனத்தில் உறங்குகின்றார் எனவும் அவருடைய நாபி கமலத்தில் பிரம்மன் உற்பத்தி ஆகின்றான் எனவும் அந்த விஷ்ணுவுக்கு 1000 வனா முடிகளை உடைய ஆதிசேஷன் ஆதாரமாய் இருக்கின்றான் எனவும் கூறப்பட்டுள்ளனன்றோ. ஆகலான் அந்த முராரி எப்படி பகவான் என்று அழைக்கப்படுவான்? பெரு வெள்ளமாகிய கடல் நீரானது ஒரு தன்மையாகிய ரச ரூபமே. அந்த ரச ரூபமாகிய ஜலமானது, அதாவது கடல் என்கின்ற பாத்திரமில்லாமல் ஒரு பொழுதும் இருப்பதன்று. அதுபோல தேவி சர்வ ஆன்மாக்களுடைய விஷயத்தில் சக்தி ரூபமாக இருக்கின்றாள். ஆகலான் அவ்வுலக மாதாவையே சரணமடைகின்றேன். கமலாசனாகிய பிரம்மன் முன்னொரு காலத்தில் விஷ்ணு மூர்த்தியை யோகத்தில் இருப்பவராக வரிந்து எந்த தேவியை ஸ்தோத்திரம் செய்ய தொடங்கினானோ அந்த தேவியை நான் வணங்குகிறேன். சகுணாஸ்வரூபியாயும் நிர்குணஸ்வரூபியாயும் மாயா பந்தத்தையும் முக்தியையும் தருபவளாயும் உள்ள அப்பராசக்தியை தியானித்து தேவி பாகவதம் என்னும் புராண முறைகள் யாவும் இவ்விடத்தில் சொல்லுகிறேன். முனிவர்களே, கேளுங்கள். ஸ்ரீமத் பாகவதம் என்று சொல்லப்பட்ட இப்புராணம் உத்தமமாயும் புண்ணிய ரூபமாயும் உள்ளது. இது வியாச முனிவரால் நன்றாக சோதிக்கப்பட்டு 18,000 ஸ்லோகங்களாகவும் 12 ஸ்கந்தங்களாகவும் 318 அத்தியாயங்களாகவும் செய்யப்பட்டது. முதல் ஸ்கந்தம் 20 அத்தியாயம், இரண்டாவது ஸ்கந்தம் 12 அத்தியாயம், மூன்றாவது ஸ்கந்தம் 30 அத்தியாயம், நான்காவது ஸ்கந்தம் 25 அத்தியாயம், ஐந்தாவது ஸ்கந்தம் 35 அத்தியாயம், ஆறாவது ஸ்கந்தம் 31 அத்தியாயம், ஏழாவது ஸ்கந்தம் 40 அத்தியாயம், எட்டாவது ஸ்கந்தம் 24 அத்தியாயம், ஒன்பதாவது ஸ்கந்தம் 50 அத்தியாயம், பத்தாவது ஸ்கந்தம் 13 அத்தியாயம், 11வது ஸ்கந்தம் 24 அத்தியாயம், 12வது ஸ்கந்தம் 14 அத்தியாயம் எனவும் ஸ்லோக சங்கியைகள் 18,000 எனவும் இவ்வகையாக இப்புராணம் மகாத்மாவான வியாச முனிவரால் கூறப்பட்டிருக்கின்றது. புராண லட்சணம். புராணம் என்பது சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம்,
மன்வந்தரம், வம்சானுச்சரிதம் என்று சொல்லப்பட்ட பஞ்ச லக்ஷணங்களை உடையது. சர்க்கம் என்பது நிர்குணஸ்வரூபியாயும் எப்பொழுதும் நாசரகிதையாகவும் சர்வ வியாபகியாகவும் யோக சாத்தியாகவும் சர்வ லோகங்களுக்கும் ஆதாரமாயும் இருக்கின்ற யாதொரு சிவசக்தி துரிய பொருளாயிருக்கின்றதோ அப்பராசக்தி ஒரு கூற்றானே சாத்விகம், ராஜசம், தாமசம் என 3 சக்திகளாகி முறையே சாத்விக சக்தி மகாலட்சுமி என்றும், ராஜச சக்தி சரஸ்வதி என்றும், தாமச சக்தி மகாகாளி என்றும் பெயர் பெறுமென்றும், அந்த 3 சக்திகளுடைய திருமேனிகள் சிருஷ்டியாதி நிமித்தம் கொல்லப்படுமென்றும் அவர்கள் உற்பத்தியாதிகளை கூறுவதாகும். பிரதி சர்க்கம் என்பது உற்பத்தி, ஸ்திதி, நாசம் என்னும் முத்தொழிலை உற்ற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்களுடைய உற்பத்தியை கூறுவதாகும். வம்சம் என்பது சோம சூர்யாக்னிகளால் உற்பத்தியான இரண்ய கசிபு முதலான அசுரர்களுடைய வம்சத்தை கூறுவதாகும். மன்வந்தரம் என்பது ஸ்வாயம்பு முதலிய 14 மனுக்களுடைய மன்வந்திரங்களின் மாறுபாட்டையும் அவர்களுடைய கால அளவைகளையும் எடுத்து கூறுவதாகும். வம்சானுச்சரிதம் என்பது மேற்கூறிய மனுக்களுடைய வம்ச சரித்திரங்களை எடுத்துச் சொல்வதாகும். இவ்வைந்துமே புராண லட்சணங்கள் ஆகும் என்க. இவையன்றி வியாச முனிவர் வேத சம்மதமாயும் 5ஆம் வேதமாயும் உள்ள மகாபாரதம் என்கின்ற இதிகாசமும் செய்தனர். அஃது 1,25,000 கிரந்தங்களாம். சௌனகர் சூதரை பார்த்து கூறுகின்றார், ஓ சர்வஜரே, நீர் முற்றும் உணர்ந்தவராகையால் புராணங்கள் என்றவை எவை? எவ்வளவு சங்கியையோடு கூடினவை? அவற்றின் விரிவையும் கேட்க வேண்டுமெனும் அவா உடையவர்களாக இருக்கின்றோம். ஆகையினால் அவற்றை விரிவாய் எங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நைமிச்சாரண்ய முனிவர்களாகிய யாங்களெல்லாம் கலிக்கு மிகவும் பயமுற்றனம். எங்களுக்கு பிரம்மதேவர் மனோகரமாகிய சக்கரத்தை கொடுத்து ஆக்ஞை ஒன்று செய்தனர். அஃதாவது, நீங்கள் யாவரும் புண்ணிய க்ஷேத்திரத்தை உத்தேசித்து இச்சக்கரத்தின் பின்னே செல்லுங்கள். இஃது எவ்விடத்தில் சிதறி விழுகின்றதோ அந்த விடம்தான் புண்ணிய பூமி. அந்த விடத்தில் ஒரு பொழுதும் கலிதோஷம் அணுக மாட்டாது. ஆகையால் கிருத யுகம் வருமளவும் நீங்கள் யாவரும் அவ்விடத்திற்றானே தவம் செய்திருங்கள் என்று கட்டளையிட்டனர். யாங்களெல்லாம் சகல தேசங்களையும் பார்க்க வேண்டும் என்கின்ற இச்சையினால் அவரால் சொல்லப்பட்ட கட்டளையை அங்கீகரித்து வேகமாய் சுழன்று போகின்ற அச்சக்கரத்தின் பின்னால் சென்று கொண்டிருந்தோம். சுழன்று கொண்டே வந்த அந்த சக்கரம் இவ்விடத்தில் சிதறி விழுந்தது. நாங்கள் அதை பார்த்தோம். அதனால் இந்த க்ஷேத்திரம் நைமிச்சம் என பெயர் பெற்றது. இது மகா பரிசுத்தமானது. இவ்விடத்தில் கலியின் பிரவேசமே இல்லை. அதனால் என்னாலும் முனிவர்களாலும் மகாத்மாக்களாகிய சித்தர்களாலும் வசிக்கும் இடமாக கொள்ளப்பட்டது. அன்று முதல் இம்முனிவர்கள் எல்லாம் பசுவின்றி பிஷ்ட பசுக்களால் யாகங்கள் செய்து வருகின்றார்கள். இப்படியே கிருதயுகம் வருமளவும் காலம் கழிக்க வேண்டியதாக இருக்கின்றது. சூத முனிவரே, நீவீர் எமது பாக்யவசத்தால் இவ்வனத்தை வந்து அடைந்தீர். ஆதலால் எவ்விதத்திலாயினும் இப்பொழுது வேத சம்மதமாயும் பரிசுத்தமாயும் உள்ள இப்புராணத்தை சொல்லி அருளல் வேண்டும். மேதாவியான நீர் எப்படி போதகாசிரிய தன்மை உடையவராகவிருக்கின்றீரோ அப்படியே யாங்கள் அனைவரும் கவலைகள் அனைத்தையும் விட்டொழித்து மனம் ஒருமைப்பட்டு கேட்கும் விருப்பம் உடையவராகவிருக்கின்றோம். ஆத்தியாத்மிகம் முதலிய தாபத்ரயங்களினின்றும் விடுபட்ட நீர் தீர்காயுளுடையவராயிருத்தல் வேண்டும். எந்த புராணத்தில் தர்மார்த்த காமங்களுடைய சிறப்பு விதிபூர்வகமாக கூறப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட புண்ணிய மங்கள சீலம் வாய்ந்த புராணம் இப்புராணமேயாம். ஆகையால் அதை எங்களுக்கு சொல்லி அருளும். ஏனெனின் பாகவதம் என்னும் இக்கதை பர வித்யாஸ்வரூபமென்றும் இதனாலேயே மோட்சம் உண்டாகுமென்றும் வியாச முனிவரிடத்தில் கேட்டதாக கூறுகின்றீரல்லவா? சூதரே, துவைபாயன முனிவராலே பரிசுத்தமான எந்த புராணங்கள் கூறப்பட்டனவோ அந்த மனோகரமாகிய புராணங்களை யாங்கள் கேட்டு திருப்தி அடைந்திலம். மேலும் கேட்க விருப்பம் உடையவராயிருக்கின்றோம். எந்த பாகவதம் சகல குண சமூகங்களுக்கு முக்கியமான பாத்திரமாயும் பரிசுத்தமாயும் எல்லா உலகங்களுக்கும் மாதாவான அம்பிகையினுடைய நாட்டியம் போல் விசித்திரமாயும் எல்லா சமூகம் அனைத்தையும் நசிக்க செய்வதாகவும்
இஷ்ட காமியங்களை நிறைவேற்றுவதற்கு மூலமாயும் பகவதியினுடைய நாமத்தோடு கூடினதாயும் உள்ளதோ அந்த பாகவதத்தை பிரகடனம் செய்ய வேண்டும்.